IIT ப்ராஜெக்ட்ஸ் 2024ல ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ எதை பத்தி அப்படின்னா இண்டக்டரை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக்ஸை பத்தி சின்னதா ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன். ஸோ எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸை ரெண்டு டைப் ஆஃப் காம்பனன்ட்ஸா பிரிச்சிருக்கோம். ஒன்னு பாசிவ் காம்பனன்ட்ஸ், இன்னொன்னு ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ். பாசிவ் காம்பனன்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா இட் டசன்ட் நீட் எனி எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ் டு ஒர்க். ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் அப்படின்றது இட் நீட் எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ் டு ஒர்க். பாசிவ் காம்பனன்ட்ஸ்ல மூணு டைப் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஒன்னு ரெசிஸ்டர், இண்டக்டர், கெபாசிட்டர். இதுல ரெசிஸ்டரை பத்தியும் கெபாசிட்டரை பத்தியும் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்துக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இண்டக்டர் இஸ் நத்திங் பட் ஒரு காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. என் கையில பாருங்க ஒரு கம்பி ஒண்ணு இருக்கா, இது காப்பர் கம்பி. இந்த காப்பர் கம்பி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இண்டக்டர்னு சொல்லுவோம். இது எப்படி இண்டக்டரா மாறும் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, ஏதோ ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு அந்த சிலிண்ட்ரிக்கல் மெட்டீரியல் மேல நம்ம ஜஸ்ட் இப்படி வைண்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இண்டக்டர் ரெடி. இவ்வளவுதான். இதே ஃபார்ம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இண்டக்டரோட சிம்பிள் உங்களுக்கு இருக்கும். இந்த இண்டக்டர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி கரண்டா ஸ்டோர் பண்ணும் இந்த ஃபார்ம் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதை பத்தின எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு உங்களுக்கு சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம், ஒயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. என் கையில இருக்கிறது பாருங்க, இது டிரான்ஸ்மிட்டர் காயில். இந்த டிரான்ஸ்மிட்டர் காயில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா ஒரு காப்பர் காயில வைண்ட் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் ரிசீவர் காயில் இருக்கு. இந்த ரிசீவர் காயிலும் வந்து பாத்தீங்கன்னா வைண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எல்இடியை கனெக்ட் பண்ணியிருக்கோம். எப்போ இந்த காப்பர் காயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டும் பக்கத்துல போகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா லைட்டு க்ளோ ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா லைட் க்ளோ ஆகுது இல்லையா? இந்த லைட் க்ளோ ஆகிற லைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த க்ளோ ஆகிற லைட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நடந்தது அப்படின்னா உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுன்னா கரண்டா உள்ள வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு மூவ் ஆகும். அப்போ இந்த டிரான்ஸ்மிட்டர் காயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணும் மேக்னெட்டிக் ஃபீல்டா. அப்போ இதை அட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு ரிசீவர் காயில் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த ரிசீவர் காயில் பக்கத்துல கொண்டு போகும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இங்க பல்பு க்ளோ ஆகுது. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இண்டக்டர். சோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா கரண்டா ஸ்டோர் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டா ப்ரொடியூஸ் பண்ணும். ரவுண்ட் காயிலா வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி ஸ்பைரல் மாதிரி நம்ம கொடுத்திருப்போம். அண்ட் தென் இதோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஹென்றி. இண்டக்டர். சோ இண்டக்டரை ரெண்டா கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க. ஒன்னு ஃபிக்ஸ்டு இண்டக்டர், இன்னொன்னு வேரியபிள் இண்டக்டர். ஃபிக்ஸ்டு இண்டக்டர்ல மூணு டைப் ஆஃப் இண்டக்டர் இருக்கு. அயன் கோர் இண்டக்டர், ஃபெரைட் கோர் இண்டக்டர் அண்ட் தென் ஏர் கோர் இண்டக்டர். சோ இந்த மூணு டைப் தான் ஃபிக்ஸ்டு இண்டக்டர்ல இருக்கு. வேரியபிள் இண்டக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் இண்டக்டர் இருக்கு. ஒன்னு மூவபிள் கோர் இண்டக்டர், இன்னொன்னு டேப்டு கோர் இண்டக்டர். சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் இண்டக்டர். ஆஃப் இண்டக்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதோட மெயின் அட்வான்டேஜஸ் என்னன்னா டிசி வோல்டேஜஸ் பிளாக் பண்ணும். சடன் கரண்ட் ஏதாவது ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா உடனே அதை அப்போஸ் பண்ணும். இதுதான் மேஜர் அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த காயில் எப்பெல்லாம் கரண்டோட வேல்யூ வந்துட்டு ஹை ஆகுதோ அப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஹீட் ஆகும். ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா காயில் வந்துட்டு பாத்தீங்கன்னா பர்ன் ஆகும். பர்ன் ஆகிறதுனால வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சர்க்யூட்ல ஒரு எஃபெக்ட் ஃபார்ம் ஆகும். அதுதான் காயில் பர்ன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா காயில் சீக்கிரம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டிஃப்யூஸ் ஆயிடும். சர்க்யூட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டீபக் பண்ற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ இதுதான் மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இண்டக்டர். இண்டக்டரோட மேஜர் யூசஸ்னு பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா ஸோ இது ஆர்எஃப் ஃபில்டர்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆர்சி ஃபில்டர்ஸ்லயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபில்டர் அப்படின்னா என்னன்னா நாய்ஸை ரெடியூஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த காயில். ஸோ அதுதான் எல்சி ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்சி ஃபில்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டரும் கெபாசிட்டரும் யூஸ் பண்ணிருப்பாங்க. எல்சி ஃபில்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இண்டக்டரும் கெபாசிட்டரும் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த எல்சி ஃபில்டர்ல மேஜர் ரோல் வந்து பாத்தீங்கன்னா இண்டக்டர் தான் ப்ளே பண்ணும். அது மட்டும் இல்லாம இதோட மெயின் யூசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளோரசன்ட் லாம்ப்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோக்ஸ்லயும் இது யூஸ் பண்ணுவாங்க. ரெகுலேட்டட் பவர் சுவிட்சஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். பவர் சப்ளை யூனிட்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஃபேனு, கிரைண்டர், மிக்சி இது மாதிரி எல்லா இடங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டக்டர் பிளே மேஜர் ரோல். ஸோ இந்த இண்டக்டர்னால மோட்டரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காயில் மூலியமா தான் உங்களுக்கு ரன் ஆகும். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிறதுனால ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் ரொட்டேட் ஆகும். நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் பத்தின வீடியோவும் அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன்ஸும் நம்ம கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம
ஐஐடி ப்ராஜெக்ட்ஸ்ல ரெகுலரா வந்துட்டு ப்ராஜெக்ட் வீடியோஸும் அப்லோட் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நாங்க ரெகுலரா போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் கனெக்ட் வித் அஸ். தேங்க்யூ.